எல்லாரும் நமஸ்காரம். இன்று 5வது நிகழ்ச்சியாக ஆடி மாதம் 5வது நிகழ்ச்சியாக இன்று நடைபெறுகிறது. இன்று நம்முடைய எழுத்தல் இருப்பவர் ஸ்ரீமான் ஊரே அமோக சக்கரவர்த்தி அவர்கள் பெங்களூரில் இருந்திருக்கார். ஏபிஎன் அவருடைய சிஷ்யர். ஏபிஎன் நம்ம எல்லாம் தெரியும். இங்கே 2 வருடம் இருக்கார். சேலத்துக்கு பல தடவை வந்திருக்கார். சுவாமியோட கல்வி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எம்எஸ் சுற்றுச்சூழல் பொறியியல், யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி யூஎஸ்ஏ. பிஏ சுற்றுச்சூழல் பொறியியல் எஸ்ஜேசிஇ மைசூர். இவருடைய ஆன்மீக பணிகள் தற்போது ஸ்ரீ ஊவே அனந்த பத்மாச்சாரி சுவாமியிடம் பல்வேறு கிரந்த காலட்சேபங்கள் கற்று வருகின்றார். திருப்பாவை சொற்பொழிவு தொடர் அகோபில மடத்திலும் மைசூர் அகோபில மடத்திலும் மற்றும் ஆண்டாள் மந்திரம் மைசூரில் கன்னடத்தில் நிகழ்த்தியுள்ளார். துலா காவேரி மகாத்மியம் குறித்து கன்னட சொற்பொழிவு தொடர் ஆற்றி வந்துள்ளார். ஆங்கில சொற்பொழிவுகளையும் செய்து வருகின்றார். அமெரிக்காவில் லார்டு ஹயக்ரீவா வைபவம் என்ற தலைப்பிலும் சுவாமி ராமானுஜ வைபவம் என்ற தலைப்பிலும் ஆங்கிலத்தில் உரையாற்றி வருகின்றார். பிபிடி உடன் ஆங்கில உரைகள், ராமாயணத்திலிருந்து மேலாண்மை திறன்கள், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ஃப்ரம் ராமாயணா. சுவாமி வேதாந்த தேசிகர் ஆதிவன் சடகோப சுவாமியின் வாழ்க்கை வரலாறுகள். நம்முடைய மடத்தில் ஆதிவன் சடகோபன் முதல் சுவாமிகள், அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியும் இவர் அப்பப்போ உபன்யாசம் பண்ணுறார். யூடியூப் பணிகள் கீழ் வருமாறு தமிழில் வால்மீகி ராமாயண உபன்யாச தொடர்ந்து சொல்லி வருகின்றார். ஹிந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கில் பல உபன்யாசங்கள். பிசைட்ஸ் கன்னடம், he knows 3 other languages. So multilinguist. அசோக் சக்கரவர்த்தி நேரேஜ் தொடர் இந்த கடந்த 3 ஆண்டுகளாக 5 நிமிடத்திற்கும் குறைவான கன்னட ஆங்கில வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சமீபத்தில் முடிந்த ராமாயணம் 108 தொடர் இது சிறப்பு பெற்றது. சிறு ஆங்கில வீடியோக்கள் அவர் வெளியிட்டிருக்கின்றார். இப்படி புகழ்பெற்ற சுவாமி அவர்களை உங்களிடையே அறிமுகப்படுத்தினால் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று சுவாமிகள் விபீஷ்ண சரணாகதி என்ற தலைப்பிலே சுவாமி உபன்யாசம் நடக்கின்றார். அவர் உபன்யாசம் கேட்க ரொம்ப இனிமையாக இருக்கும். அதாவது கன்னடம் கலந்த ஒரு தமிழ் ரொம்ப இனிமையாக இருக்குது. அவர் கடந்த 2 நாளாக சொல்லியிருக்கும் போது அப்படியே கேட்டுனே இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நுணுக்கமாக ஒவ்வொரு செய்தியும் சொல்லும்போது எல்லாத்தையும் படிச்சுட்டு அழகாக சொல்கிறார். அது சொல்லும்போது ஒரு அழகாக இருக்குது. அதை நீங்கள் அடுத்த 1 மணி நேரம் கேட்டு கழிக்கவோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षट्कोपमुनीश्वरं श्रीमद्रङ्गशठारिसंयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघूद्वहाद्यषठजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतंसदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीण शासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्रयं नारायणाद्ययतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समधीतवन्तं वत्साभिजातं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यम्। अस्मद्गुरुभ्यो नमः। தமிழ்நாடு பிராமண சங்கத்தின் சேலம் மாவட்ட தலைவர் சீனிவாசன் மாலை கொடுத்து அனைவருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்தனை பேருமே அடியனை விட ரொம்ப பெரியவாளாக இருக்குங்கோ. அடியேன் அதனால் மறுபடியும் உங்கள் எல்லாருக்குமே அனந்த பிரணாமங்களை அர்ப்பிச்சுக்கிறேன்.
அடியேன் வயதில் அத்தியந்த சின்னவன், ஆனாலும் இப்படிப்பட்ட அடியேனை இங்கே உட்கார வைத்து இன்னைக்கு ஒரு 2 வார்த்தைகள் பேச சொல்லி நம்ம ஸ்ரீராம் சுவாமி ஆக்ஞையிட்டபடி அடியேன் இன்னைக்கு இங்கே வந்து இந்த வாய்ப்பை உபயோகிச்சுண்டு இங்கே ஒரு 2 வார்த்தைகள் பேசப் போகிறேன். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற தலைப்பு விபீஷண சரணாகதி. இந்த விபீஷண சரணாகதியை பார்ப்பதற்கும் முன் இந்த வால்மீகி ராமாயணமானது எப்படிப்பட்டது, அதாவது இந்த வால்மீகி ராமாயணத்தின் மகிமை எப்படிப்பட்டது என்று ஓரிரு வார்த்தைகளால் பார்த்து அதுக்கு பிறகு அந்த விபீஷண சரணாகதிக்குள் போகலாம். அப்படி இந்த வால்மீகி ராமாயணம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், இந்த வால்மீகி ராமாயணமானது அவ்வளோ சுலபமாக ஏற்றப்படவில்லை. இது வால்மீகியை தவிர வேற யாராவது இப்படி ஏற்றிருக்கணும்னு சொன்னால் அது அசாத்தியமான காரியம். வேற யாராலையும் அப்படி அந்த ஒரு மகான் காரியத்தை பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால், வால்மீகி என்ற பெயரே அவருக்கு எப்படி வந்தது? அவர் முதல்ல ரத்னாகரனாக காட்டில் திரிந்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் ஒரு கள்வனாக, அதாவது ஒரு திருடனாக இருந்து எல்லா பக்கமும் போகிறவங்க வரவங்க எல்லார்கிட்டவும் போய் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி தான் அவள் வாழ்ந்துருந்தா. இப்படி வாழ்ந்துருக்கிற ஒரு காலத்தில் அந்த வால்மீகிக்கு ஒரு குருக்களுடைய சம்பந்தம் ஏற்பட்டது. அந்த குருக்கள் யாருன்னு சொன்னால் அவர் தான் நாரதர். நம்ம சாமான்யமாக என்ன பண்ணுறோம்னு சொன்னால், நாரதர்ன்னு சொன்னால் நமக்கு பழைய சினிமாக்களில் நாரதர் பார்த்துருக்கிற ஒரு நினைவே தலைக்குள்ளே வந்துடுது. நாரதரனாலே ஏதோ ஒரு ஹாஸ்யமான பாத்திரம், அதாவது ஒரு காமெடி தான் பண்ணிட்டு இருப்பார் எப்பவும், அப்படி தான் நம்ம தலைக்குள்ளே போகிறது. ஆனால் உண்மையாக நாரதர் இப்படி கிடையாது. வேற எப்படி இருக்கார் நாரதர்ன்னு கேட்டோம்னா, நாரம் ததாதி இதி நாரதா. அதுக்கு என்ன அர்த்தம்? யார் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார்களோ அவர்தான் நாரதர். நாரமன் சொன்னால் ஞானம், ஞானத்தை யார் அளிக்கிறார்களோ அவர்தான் நாரதன். அப்படிப்பட்ட அந்த நாரதர் ஒரு சமயத்தில் வால்மீகி மகர்ஷிக்கு, இன்னும் அப்போ அவர் வால்மீகி மகர்ஷி ஆகலை, ரத்னாகரராக இருந்தார். அந்த சமயத்தில் ரத்னாகரராக இருந்த அவரை உபதேசங்களால் அவரை மாற்றி, அதாவது இது ஒரு நாளில் நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் போக போக, மாசங்கள் போக போக, வருஷங்கள் போக போக, அப்போதான் நிதானமாக மாறிண்டே வந்தார் இந்த ரத்னாகரர். அதுக்கப்புறம் அவர் ஒரு கடினமான தபஸில் உட்கார்ந்தார். அந்த கடினமான தபஸில் உட்கார்ந்த நந்தரம் என்னாச்சுன்னு சொன்னால், அவர் உக்காண்டிருந்த இடத்தில் எல்லா பக்கத்துலேயும் பாம்பு புற்று அப்படியே வளைந்துட்டு வந்தது. இப்படி பாம்பு புற்று எல்லா பக்கம் வந்தாலும் அவளுக்கு இந்த விஷயமே தெரியாது. இவர் வால்மீகி யாருன்னு சொன்னால், முன்னாடி பிராச்சேதஸ் என்கிற பிரச்சேதசினுடைய பிள்ளை, அதுக்கு தான் அவருக்கு பிராச்சேதசன் பேர். ஆனால் ஏதோ சூழ்நிலையினால அவர் இந்த காட்டுக்குள்ளே மாட்டின்றார், இப்படி கல்வனாக வாழ்ந்தார். அப்படி இருந்த சமயத்தில் அவர் உபதேசத்தினால் மாறி இப்போ கடினமான தபசு பண்ணி காட்டில் உட்கார்ந்து தன் சுற்றும் புற்று விளைந்தது கூட தெரியாமல் தபசு பண்ணியிருக்கார் வால்மீகி. ஆனால் அந்த தபசு எந்த அளவுக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம பெரியோர்கள் எதற்கு எதை முக்கியமான விஷயமாக பார்த்தார்கள் அப்படின்னு சொன்னோன்னா, தபஸை தான் முக்கியமான விஷயமாக பார்த்தார்கள். ஏன்னு சொன்னால், இன்னைக்கு நம்ம சாமானியமாக பார்க்கறது, இந்த வெளி உலகத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை வந்ததுன்னு சொன்னால், யார் ஜோராக பேசுகிறாங்களோ அவள் தான் ரொம்ப சக்தி உடையவர்கள் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதே இன்னொரு இடத்துல பார்த்தோம்னு சொன்னால், சினிமாக்கள் அந்த மாதிரி இதில் பார்த்தோம்னு சொன்னால், யார் தெய்வீகமான சக்தி உள்ளவர்களோ அவளுக்கு தான் நிறைய சக்தி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சினிமாவில் எல்லாம் பார்க்கணும். ஆனால் இதை விட ஒரு உயர்ந்த சக்தி ஒன்று இருக்குது. அந்த உயர்ந்த சக்தி எதுன்னு சொன்னால், அதே தான் தபசக்தி. அந்த தபசக்திக்கு தான் நம்ம பெரியோர்கள் எல்லாருமே முக்கியத்துவத்தை அளித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த தபசக்தியை சேமிப்பதற்காக அவ்வளோ கடினமான தபஸை வால்மீகி பண்ணினார். அந்த வால்மீகிக்கு இன்னும் அப்போ வால்மீகி என்ற பெயர் வரல. அந்த வால்மீகி என்கிற அந்த பெயர் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா,
இப்படி புற்று விளைந்ததா, அந்த புற்றுவின் நடுவினாலே உதித்த மகர்ஷி அவர். அந்த புற்றின் நடுவினால உதித்த மகர்ஷி ஆனதுனால அவருக்கு வால்மீகியன் பேர். எதற்கு? சம்ஸ்கிருதத்தில் வல்மீகம் அப்படின்னு சொன்னா பாம்பு புற்றுக்கு பேர். இந்த வல்மீகத்தின் நடுவினால உதிர்த்ததுனால அவருக்கு வால்மீகி என்று பெயர். அப்படிப்பட்ட மகர்ஷி வால்மீகி. இப்படி வால்மீகி இருக்கும்போது நிறைய தபசு பண்ணியிருக்கார், எல்லாமே பண்ணியிருக்கார். ஆனால் அந்த பரமபுருஷன் யாரு, அந்த பரமபுருஷன் எப்படி இருப்பார், இந்த விஷயங்களை இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்க அவருக்கு நிறைய ஆவல் இருந்தது. அப்படிப்பட்ட ஆவலுடன் அவர் யாரை போய் அணுகினார் அப்படின்னு சொன்னால், முதல்லயே இருந்த அந்த குருவை தான், அதாவது நாரதரை தான் அணுகினார். இப்படி நாரதரை போய் அணுகின சமயத்தில் நாரதர் கிட்ட போய் அவர் ஒரு ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்வி எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஸ்லோகம் உங்க எல்லாருக்கும் நன்னாவே தெரிஞ்சிருக்கும். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞश्च கிருதஜ்ஞश्च சத்யவாக்யோ திருடவ்ரதா இப்படின்னு சொல்லி இப்படியே 16 குணங்களை கேட்டு லிஸ்ட் டவுன் பண்றா இங்க யாரு? வால்மீகி நாரதர் கிட்ட கேட்கிறார். இப்படி 16 குணங்கள் இருக்கிற ஒரு உத்தம புருஷன் இந்த லோகத்தில் சாம்பிரதம் லோகே இப்பொழுது இந்த சமயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கானா அப்படி என்றுதான் கேள்வி. அதுக்கு நாரதர் உடனே பதில் கொடுக்கல. ஏன்னா அவரால் உடனே பதில் கொடுக்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை அது. ஏன்னு சொன்னா நாரதர் உடனே அந்த பரமபுருஷனை நினைக்க ஆரம்பித்து விட்டார். தன்னுடைய மனதில் அந்த பரமபுருஷனை அப்படியே நினைக்க ஆரம்பித்து விட்டார். அதற்கு பிறகு அப்படியே அந்த தியானம் பண்ண ஆரம்பித்து விட்டார். இவர் பார்த்தார், வால்மீகி பார்த்தார், நான் கேட்ட இவர் இன்னும் பதில் அழிக்கவில்லையே என்று பார்த்தார். ஆனால் அவர் பெரிய மகான் ரிஷிகளாச்சு, அவர் தேவர்ஷி. யாரு? நாரதர் தேவர்ஷி. இப்படிப்பட்டவர் கண்ணு மூடிந்து தியானம் பண்றான்னு சொன்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு பெரிசான ஒரு அர்த்தம் இருக்கணும். அதனால தான் அவ இப்படி தியானம் பண்றான்னு சொல்லி இவரும் அப்படியே நின்று காத்துட்டு இருந்தார். அவருடைய பதிலுக்காக காத்துருந்தார். இப்படி அவர் தியானம் பண்ணின பிறகு நன்னா அந்த பரமபுருஷனை நினைச்சு, அதுவும் ஸ்ரீராமனை நினைச்சு, ஏன்னா சாம்பிரதம் லோகேன்னு சொல்லி அங்க நாரதர் கிட்ட வால்மீகி கேட்டது, இந்த லோகத்தில் இப்பொழுது யார் பரமபுருஷனாக இருக்கிறான் என்று கேட்டது. அதனால அங்க ஸ்ரீராமனை தான் தியானித்தார் அந்த நாரதர். அப்படி ஸ்ரீராமனை தியானித்து ஒரு சில நேரங்களுக்கு பின்பு கண்ணை திறக்கிறார். கண்ணை திறந்து பதில் அளிக்கிறார். அந்த பரமபுருஷன் யாருன்னு சொன்னா, அவன் இப்பவும் நமக்கு நடுவே இந்த லோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன்தான் இக்ஷ்வாகு வம்ச பிரபவோ ராமோ நாம ஜனைஸ்ருதः நியதாத்மா மகாவீர்யः ஜுதிமான் திருதிமான் வசி அப்படின்னு சொல்லி இங்கே இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய, பிறப்பு என்ற இந்த வார்த்தையை உபயோகிக்க கூடாது. வேற என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இக்ஷ்வாகு வம்சத்தில் அவதரிச்சிருக்கக்கூடிய ஸ்ரீராமன் அவன்தான் ராமோ நாம ஜனைஷ்ணுதா. அவனுடைய பெயர் தான் ராமன். அப்படிப்பட்ட ராமனை தான் இவ்வளவு நேரமும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்னோட மனதில் அப்படின்னு சொல்லி அங்க பதில் அளிக்கிறார். நியதாத்மா மகாவீரியகா த்யுதிமான் திருதிமான் வசி என்று சொல்லி இப்போ அப்போவே கேட்ட அந்த 16 குணங்களில் 4 குணங்களை இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார். அதற்கு பிறகும் பதில் அழைத்து கொண்டிருக்கும் போது இன்னும் மற்ற குணங்களையும் இங்கே நாரதர் கூறுகிறார். அப்படி நாரதரால உபதேசம் பெறுகிறார் வால்மீகி. அதுக்கு பிறகு வால்மீகி அப்படியே மின் நடந்து போகும்போது 2 கிரௌஞ்ச பட்சிகள் என்று 2 பட்சிகள் சொல்றோம். அந்த 2 பட்சிகள் மரத்தின் கிளை மேலே உக்காண்டிருந்தது. அப்படி உக்காண்டு, அதுவும் ஆண் பட்சி பெண் பட்சி ரெண்டுமே உக்காண்டிருந்தது. அந்த ஆண் பட்சி பெண் பட்சி ஒருத்தரை பார்த்து ரொம்ப நல்லா சந்தோஷமா இருந்தது. அந்த சமயத்துல இவாளும் அதை பார்த்து சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தா. அப்படி இருந்த ஒரு சமயத்துல இருந்தபடி அவ இதை எதிரே பார்க்கல, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அங்க நடந்தது. அது என்னன்னு சொன்னா, எங்கேயோ பின்னாலேன்னு வந்த ஒரு அம்பு அப்படியே வந்து அந்த ஆண் பட்சிக்கு வந்து மாட்டினது. அதனால அந்த ஆண் பட்சி அங்கே உயிர் எழுந்தது. அப்படி அந்த ஆண் பட்சி உயிர் எழுந்ததை பார்த்து நம்ம இன்னைக்கு சாமான்யமா யாராவது பேச்சுவார்த்தையில சொல்லும் போது நம்ம வாபஸ் ஜோரா பேசிடுவோம் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் உடனே சாரி நம்ம ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல நான் இப்படி பேசிட்டேன் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் அங்கே வால்மீகியும் அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல அந்த வேடன் என்ன இருக்கான், அம்படிச்ச வேடனுக்கு சாபத்தை கொடுத்தார்.
ஓ வேடவனே, நீ பண்ணிருக்கிற செயல் அதி கொடுமையான செயல். இப்படிப்பட்ட ஒரு செயலுக்கு நீ கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்க வேண்டும். அதற்காக உனக்கு தண்டனை என்ன தெரியுமா? உன்னோட கீர்த்தி, உன்னோட பெயர், உன்னோட புகழ் எதுவுமே இந்த லோகத்தில் சாஸ்வதமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி சாபத்தை அழிக்கிறார் வால்மீகி. இப்படி அந்த சாபத்தை அழித்த பின்பு அங்க அப்படியே முன்னாடி வால்மீகியோட தன்னுடைய சிஷ்யரான பரத்வாஜரும் இருக்கிறார். ரெண்டு பேருமே அப்படியே நடந்து செல்கிறார். எங்குக்குன்னு சொன்னா அங்கே முன்னாடி இருக்கக்கூடிய தமசா நதிக்கு போகிறார். இப்படி தமசா நதிக்கு போய் அங்க அவளுக்கு உண்டான அந்த சமயத்தில் உண்டான மாத்தியானிக்கம் இன்னும் வேற வேற அனுஷ்டானங்களை அங்கே செய்கிறார். அப்படி அனுஷ்டானங்களை பண்ணி அப்படியே திரும்பி வரா ரெண்டு பேருமே. அப்போ வால்மீகி மனசுல ஒரு தெளிவே கிடையாது. ஏன்னு சொன்னா முதல்ல காத்தால நடந்த அந்த விஷயத்தையே யோசிச்சுட்டு வந்துருக்கா வால்மீகி. ஐயோ இப்படி ஆயிடுத்து, அந்த பட்சி உயிர் எழுந்துடுத்து, அதுக்கப்புறம் அந்த வேடனுக்கும் நான் சாபத்தை கொடுத்துட்டேனே, என்னோட வாயால் இப்படி சாபம் வந்துடுத்துன்னு சொன்னா அது அப்படியே நிஜமாயிடுமே, அவனுக்கும் நான் இப்படி தெரியாம சாபத்தை கொடுத்துட்டேனேன்னு வருத்தத்தோடையே வரார். இப்படி எல்லாம் நடந்துடுத்தேன்னு சொல்லி அதையே யோசிச்சுட்டு வரார். அப்போ வால்மீகிக்கு அவருடைய ஆசிரமத்துல ஒரு இன்பதர்ச்சி காத்திருந்தது, ஸ்வீட் சர்ப்ரைஸ். அது என்னன்னு சொன்னா அங்க வால்மீகி ஆசிரமத்துல பிரம்மதேவர் வந்து இருந்தார். அதை பார்த்த உடனே வால்மீகிக்கு ஒரே ஆச்சரியம். இதென்ன பிரம்மதேவர், அதுவும் என்னுடைய ஆசிரமத்துல இந்த சமயத்துல அப்படின்னு ஒரே ஆச்சரியம். பிரம்மதேவருக்கு செய்ய வேண்டிய அத்தனை கௌரவங்களும் உபச்சாரங்களும் பண்ணினார். அதுக்கு பிறகு என்ன விஷயம் என்று பிரம்மதேவரை கேட்கிறார். அப்போ பிரம்மதேவர் அந்த வருத்தம் இவர் மனதுக்குள்ள என்ன இருக்கோ, வால்மீகி மனதுக்குள்ள இருக்கிற வருத்தம் என்ன என்றதை அறிஞ்சிண்டு பிரம்மதேவர் தானாகவே பதில் கொடுக்கிறார். பிரம்மதேவர் சொல்றார், மச்சந்தா தேவதே பிரம்மன் பிரவருத்தேயம் சரஸ்வதி ராமஸ்ய சரிதம் கிருஷ்ணம் குருத்வம் ரிஷி சத்தமா. அதாவது நீ இவ்வளோ எல்லாம் வருத்தம் பட்டு இருக்கிய வால்மீகி, இது தேவையில்லை. ஏன்னு சொன்னா இது வரைக்கும் நீ எதெல்லாம் பேசியிருக்கியோ அது அபசப்தங்கள்னு நீ நினைச்சிருக்க. ஆனா அது அபசப்தங்கள் கிடையாது. அந்த எம்பெருமான் ராமன் குடும்ப சமேதனாக இங்க எழுந்தருளி நமக்கு ரொம்ப நன்னா சேவை சாதிச்சுட்டு இருக்கா. அதுவும் பரத சத்ருக்ன லக்ஷ்மண சீதைகளோட சேர்ந்து இங்க சேவை சாதிச்சுட்டு இருக்கா. அவ்வளோ அழகான ராமன் சேவை சாதிக்கிற இடத்துல நீங்க எல்லாருமே வாசம் பண்ணிட்டு இருக்குங்க. இது உங்களுடைய பாக்கியம். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீராமன் இங்க மச்சந்தா தேவதே பிரம்மன் பிரவருத்தேயம் சரஸ்வதி, அந்த ஸ்ரீராமனுக்கு பண்ணின மங்களாசாசனமே அது. நீ கொடுத்தது சாபம் இல்லைப்பா. ஏன்னு சொன்னா அந்த ராமனுக்கு பண்ணின மங்களாசாசனம் பிரார்த்தனை, அதுதான் அது ஸ்தோத்திரம் தான். நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே ஆஸ்வாசம் படுத்துகிறார் பிரம்மதேவர். இப்படி ஆஸ்வாசம் படுத்தி வால்மீகியும் அப்போதான் அவருக்கு அந்த வருத்தம் எல்லாம் தீர்றது. அவருடைய மனது தெளிவாக ஆகிறது. அது வரைக்கும் அந்த மனதில் நிறைய கலகங்கள் இருந்தது. ஆனா இப்போ அந்த மனது தெளிவாக ஆயிடுச்சு. அப்படி அந்த தெளிவு ஏற்பட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த ஒரு ராமாயணத்தை நீ ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி என்னோட ஆசீர்வாதத்தினாலையும், அது இல்லாம சரஸ்வதி தேவியுடைய ஆசீர்வாதத்தாலையும் நீ இந்த ராமாயணத்தை ஏற்று அப்படின்னு சொல்லி அங்க பிரம்மா பர்மிஷன் கொடுக்கிறார், அனுமதி கொடுக்கிறார். அதுக்கு தகுந்தபடி இவரும் கூட அந்த ராமாயணத்தை ஏற்றுகிறார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது. அது என்னன்னு சொன்னா, வால்மீகி எந்த சமயத்தில் ராமாயணத்தை ஏற்றுகிறார் என்ற ஒரு கேள்வி வருது. அது நாம பார்த்தோம்னு சொன்னா, வால்மீகி உத்தரகாண்டத்தில் நடைகிற நிகழ்வுகள் நடந்துருக்கிற பொழுதுதான் இந்த ராமாயணத்தை எழுதுகிறார். அந்த உத்தரகாண்டத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்துட்டு இருந்ததோ அது நடந்துட்டு இருந்தது. அந்த சமயத்தில் இவர் ராமாயணத்தை எழுத ஆரம்பிக்கிறார். ஆனா உத்தரகாண்டத்தில் நம்ம ஒரு நினைவு கொண்டோம்னு சொன்னா, உத்தரகாண்டத்தில் சீதை அந்த சமயத்தில் கர்ப்பிணியாக இருந்து வால்மீகி ஆசிரமத்தில் இருக்கிறாள். அப்போ சீதை கர்ப்பிணியாக இருந்து இந்த வால்மீகி ஆசிரமத்தில் இருக்கிற சமயத்தில் அந்த சீதா பிராட்டியுடைய அந்த கடாட்சங்கள் விழுந்துதான் வால்மீகி இந்த ஒரு ராமாயணத்தையே ஆரம்பிக்கிறார். சங்கர பகவத் பாதர் கூட சொல்லுகிறார் தன்னுடைய ஒரு ஸ்தோத்திரத்தில்,
எப்படி அந்த தாயாருடைய கட்டாட்ச லேசத்தினாலேயே எல்லாரும் இந்த லோகத்தில் தேவையாகிய எல்லா தேவைகளையும் அவர் நிறைவேற்றுகிறார். அதாவது தாயாருடைய கட்டாட்சத்தினால நமக்கு எல்லா தேவைகளும் நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி சங்கர் பகவத்பாதர் பாடுகிறார். அந்த வகையில் இங்கேயும் அந்த தாயாருடைய கட்டாட்சத்தினால தான் இங்கே வால்மீகியும் ராமாயணத்தை எழுத ஆரம்பிக்கிறார். அப்படி ராமாயணத்தை எழுத ஆரம்பித்தார். இந்த ராமாயணம் எழுதி ஆல்மோஸ்ட் என்னென்ன முடிஞ்சுட்டே வந்தது அந்த சமயம். இப்போ வால்மீகிக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த ராமாயணம் இப்படி எழுதிட்டா மட்டும் போராது. ஏன்னா பெரியோர்களுக்குள்ள யோசனையே இப்படிப்பட்டது தான். அவர் ஏதோ ஒரு விஷயத்தை எழுதிடுவா, அதுக்கப்புறம் ஒரு யோசனை வரும். அது என்ன யோசனை அப்படின்னு சொன்னா, நான் என்னமோ எழுதிட்டேன் சரி, இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் எல்லா ஜனங்களுக்கும் போய் சேரணுமே. இது எப்படி போய் சேரும்? ஏன்னு சொன்னா, இந்த கிரந்தத்தை லோகத்தின் ஹிதத்துக்காக நான் எழுதியிருக்கிறேன். இப்படி இருக்கும்போது இந்த கிரந்தம் லோகத்தில் இருக்கிற அனைவருக்கும் போய் சேர வேண்டும். அது எப்படி போய் சேரும்? அந்த ஒரு யோசனை வால்மீகியுடைய மனசில் அது ஆரம்பிச்சது. இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு இருந்தான். அப்போதான் வால்மீகியுடைய ஆசிரமத்தில் 1000 பேர் சிஷ்யாள் இருக்கா. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 1000 சிஷ்யாள் இருக்கா வால்மீகி ஆசிரமத்தில். இப்படி 1000 சிஷ்யாள் இருந்தாலும் 2 பேரை பார்த்து, நீங்க தான் இந்த ராமாயணத்தை உலகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றா. அந்த 2 பேர் யாருன்னு சொன்னா, அவர்கள் தான் லவகுஷர்கள். ஏன் அப்படி லவகுஷர்களை பார்த்து வால்மீகி இப்படி சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, சதுமேதாவினோ திருஷ்ட்வா வேதேஷு பரிநிஷ்டிதௌ வேதோபபிரம்மணார்த்தாய தௌவக்ராஹயத பிரபு. அதாவது இந்த ஒரு வேதங்கள் என்ற இந்த சாஸ்திரங்கள் என்ன இருக்கு, இந்த சாஸ்திரங்களில் உள்ள ஆழமான விஷயங்கள் அனைத்துமே நீங்க தான் அறிவீங்கோ. அதாவது உங்களுக்கு தான் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். வேதங்களில் உள்ள ஆழமான விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு தான் தெரியும். அதனால நீங்க என்ன பண்ணணும், நீங்க தான் இந்த ஒரு விஷயத்துக்கு, அதாவது ராமாயணத்தை உலகுக்கு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா, இந்த விஷயத்துக்கு நீங்க தான் சரிப்பட்டு வருவீங்க, வேற யாருமே இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டா அப்படின்னு சொல்லி இந்த ராமாயணத்தை அந்த லவகுஷர்களை அணுகி அவர்கிட்ட ஒப்பித்து விட்டார். அப்படி ஒப்படைத்து அந்த லவகுஷர்களும் அந்த ஒரு ராமாயணத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே சென்று இந்த ஸ்ரீராமன் பண்ணுகிற அஸ்வமேத யாகத்தின் சமயத்தில் அதை பாடினார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். இப்படி இந்த ராமாயணமானது நமக்கு கிடைத்தது. ராமாயணம் கிடைப்பதற்கு லவகுஷர்களும் இந்த மாதிரி முக்கியமான காரணம் தான். லவகுஷர்கள் இல்லைன்னு சொன்னா, வால்மீகி எழுதிவிட்டார்னு சொன்னா, அது நமக்கு இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்காது. லவகுஷர்கள்னால தான் நமக்கு ராமாயணம் இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்கு. அந்த வகையில லவகுஷர்களுடைய இந்த ஒரு ஸ்மரணம் நமக்கு இன்னைக்கு அதி அவசியம். அந்த வகையில இப்படிப்பட்ட ஒரு ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் நடக்கிற ஒரு பிரகரணம் தான் விபீஷண சரணாகதி பிரகரணம். இது அத்தியந்தம் மனதை உருக்குகிற பல விஷயங்கள் இந்த பிரகரணத்தில் உள்ளது. அப்படி விபீஷணன் எப்படி இருந்தான் என்ற விஷயத்தை முதல்ல பார்க்கலாம். இங்க இருக்கிறவா ஆல்மோஸ்ட் எல்லாரும் இருக்கலாம். இங்க யாராவது தெரிஞ்சிருந்தா சொல்லலாம். அதாவது ராவணனுக்கு 3 பேர் சகோதரர்கள். அதாவது ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் 3 பேர் சகோதரர்கள் இல்லையா? இந்த மாதிரி 3 பேர் சகோதரர்கள் இருந்தா ஒரு சமயத்துல எல்லாருமே கடினமான தபஸை பண்ணி அந்த பிரம்மதேவரை பிரசன்னம் பண்ணினார். அந்த பிரம்மதேவனும் அதனால சந்தோஷம் அடைந்தான். இப்படி அந்த ராவணன் என்ன வரத்தை கேட்டான் என்பது நமக்கு தெரியும். எனக்கு அதாவது மனுஷர்களை தவிர வேற யாராவது என்னை வந்து வதம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வதத்தை அவன் வேண்டினான். அது நமக்கு தெரியும். அப்படியே கும்பகர்ணன் என்ன ஒரு, அதாவது மனுஷன் தான் என்னை வதம் பண்ணணும், வேற யாராலையும் என்னை வதம் பண்ணக்கூடாது என்ற அந்த வரத்தை கேட்டான். கும்பகர்ணன் என்ன வர கேட்டான், அவன் வந்து எனக்கு தேவர்களே இருக்கக்கூடாது என்ற வரம் கேட்க போய் அவனுடைய நாக்கு அங்கே ட்விஸ்ட் ஆகி அவன் வேறையே கேட்டான். அதாவது நித்ரேவம் அப்படின்னு சொல்லி நிர்தேவம் கேட்கறதுக்கு நித்ரேவம் கேட்டான். அதனால அவன் வந்து 6 மாதம் தூக்கத்திலேயே ஆழ்ந்தான். இப்படி கும்பகர்ணன் கேட்ட வரமும் நமக்கு தெரியும், ராவணன் கேட்ட வரமும் நமக்கு தெரியும். விபீஷணன் கேட்ட வரம் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா?
ராவணனும் கும்பகர்ணனும் கேட்ட வரம் நமக்கு தெரியும், சரி, அது தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா விபீஷணன் கேட்ட வரம் தான் நம்ம முக்கியமா தெரிஞ்சிக்க வேண்டியது. ஏன்னு சொன்னா, விபீஷணன் கேட்ட மாதிரி இந்த மாதிரி ஒரு வரத்தை யாருமே விபீஷணனுக்கு முன்னாடியும் கேட்கல, விபீஷணனுக்கு பின்னாடியும் யாரும் இப்படி ஒரு வரத்தை கேட்கல. அப்படிப்பட்ட ஒரு வரத்தை விபீஷணன் கேட்டான். அதுக்கு தான் வால்மீகி கடைசியில ஒரு ஸ்லோகத்தை சொல்லும்போது, விபீஷணனை குறித்து சொல்லும்போது, இவன்தான் தர்மஜ்ஞன், இவன்தான் தர்மத்தை அறிந்தவன் அப்படின்னு சொல்லி விபீஷணனை பார்த்து வால்மீகி சொல்லுகிறார். ஏன்? அவன் கேட்ட வரம் அப்படிப்பட்டது. என்ன விபீஷண ஆழ்வான் கேட்ட வரம் என்ன? விபீஷண ஆழ்வான் கேட்ட வரமே அவ்வளோ விசேஷமானது. அவன் நம்ம யாருமே இதை யோசிக்க கூட முடியாது. இது நம்ம எல்லாருக்குமே அதி முக்கியமானது. இதை தான் விபீஷணனும் கேட்டான். விபீஷணன் கேட்ட வரம், என்னுடைய மனசு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய மனசானது தர்மத்தின் நோக்கியே இருக்க வேண்டும், தர்மத்தை நோக்கியே என்னோட மனசு இருக்க வேண்டும். பரமாபத்கதஸ்யாபி தர்மே மம மதிர்பவேத். இதுதான் விபீஷணன் கேட்டான். எப்படிப்பட்ட ஆபத்தாவது வரட்டும் என்னோட ஒரு வாழ்க்கையில், அந்த சமயத்தில் என்னுடைய மனசு தர்மத்தில் தான் நிலைக்க வேண்டும். இதை விட நம்ம சனாதன தர்மத்தில் வேற ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் உண்டா? சனாதன தர்மத்தில் பாசிட்டிவிட்டி கிடையாது. அவ எல்லாருமே க்ளோஸ்டு மைண்டட், யாருமே பிராட் மைண்டட் கிடையாது, இப்படி எல்லாம் சொல்றாள. சனாதன தர்மத்தில் இதை விட பாசிட்டிவிட்டிக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் உண்டா? எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் என்னோட மனசு தர்மத்திலேயே ஈடுபட வேண்டும். விபீஷணனுக்கு முன்னாடியும் யாரும் இப்படி ஒரு வரத்தை கேட்கல, விபீஷணனுக்கு பின்னாடியும் யாரும் இப்படி ஒரு வரத்தை கேட்கல. அதனால்தான் அந்த விபீஷணன் ஆழ்வானுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெருமை. அப்படி அந்த ஒரு வரத்தை கேட்டான் விபீஷணன். அதுக்கு பிறகு அவன் ரொம்ப வருஷங்கள் அந்த ராவணனுடைய ஆஸ்தானத்தில் இருந்தான். சீதை அபகரணம் எல்லாம் ஆச்சு. அதுக்கு பிறகும் விபீஷணன் நிறைய புத்திவாதம் எல்லாம் சொல்லி மாற்ற பிரயத்னப்பட்டான். ஆனால் அந்த ராவணன் மாறுற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் விபீஷணன் இன்னும் மறுபடியும் ஒரு கால் அதிகமாக வச்சு அவன் மறுபடியும் புத்திவாதம் சொல்ல போனான். அந்த சமயத்தில் அவர் நடக்கக்கூடாத ஒரு சமயம், இந்த ஒரு வழி யாருக்கும் வரக்கூடாது. ஆனாலும் அடியேன் இந்த ஒரு விஷயத்தை இங்க விபீஷண சரணாகதி ஆனதுனால இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். அதாவது விபீஷணன் ராவணனால மட்டும் அவமானிக்கப்படல. விபீஷணன் அந்த ராவணனுடைய பசங்க, யார் அந்த பசங்கன்னு சொன்னா அந்த பசங்கள் தான் இந்திரஜித்தும் இன்னும் பல பேர். இப்படிப்பட்ட சின்ன சின்ன பசங்க, அவளுக்கு இந்த விபீஷணன் சித்தப்பானா அப்பா மாதிரி தான். அப்படிப்பட்ட சித்தப்பனை இந்த பசங்கள் எல்லாருமே, அதாவது இந்திரஜித்தாட்டோ எல்லாருமே அந்த ராவணன் எப்படி அவமானப்படுத்தினானோ அப்படியே அவமானப்படுத்தினா எல்லாருமே. அதுக்கு பிறகு இந்த விபீஷணனை என்ன பண்ணினா, இது பண்ணின ஒரு கொடுமையான செயல் தான். என்னன்னு சொன்னா, அந்த அப்படிப்பட்ட ஒரு விபீஷண ஆழ்வானை கழுத்தை குடிச்சு வெளியில தள்ளி, இதுதான் நடந்தது சுவாமி. இப்படிதான் பண்ணான். அங்கே விபீஷணன் கிளம்பல, கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளினதுக்கு அப்புறம் தான் விபீஷணன் நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பிட்டான். விபீஷணன் அங்கேருந்து கிளம்பிட்டான். இது ரொம்ப என்ன சொல்ற, ரொம்ப ஒரு எல்லாருக்குமே மனதை வருத்தம் படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த சமயத்தில் அடியேன் இந்த இடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கிறேன். அது என்னன்னு சொன்னால், இப்படிப்பட்ட சூழ்நிலையை இங்கே இருக்கிறவர்கள் பல பேர் பார்த்துருக்கலாம் தங்களோட வாழ்க்கையில். ஆனால் அடியேன் சொல்லுகிற வார்த்தை, 10 வருடங்களுக்கு முன்னாடி இதே இடத்தில் நம்ம சுவாமிகளான ஏபிஎன் சுவாமி அவர்கள் இங்கே வந்து உபன்யாசம் செய்திருக்கிறார். அவர் வந்து உபன்யாசம் செய்த சமயத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, அதாவது இங்கே இருக்கிறவங்க, நீங்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ நீங்க தான் இந்த ஆசிரமத்திலேயே கடைசி பேட்சா இருக்கணும்னு சொல்லி அடியேன் ராமன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. நம்ம சுவாமி பிரார்த்திச்ச அதே வார்த்தைகளை அடியேனும் இங்க பிரார்த்திச்சுக்கிறேன். விபீஷணனுக்கு வந்த நிலைமையும் யாருக்கும் வரக்கூடாது. அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது என்று சொல்லி கடைசி பேட்சா இது இருக்கணும்னு சொல்லி அந்த ராமன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
அப்படி இந்த அவமானங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகு விபீஷணன் பாருங்க எப்படி வர்த்தித்தான். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் என்னோட மனது தர்மத்தை நோக்கித்தான் போக வேண்டும் என்று வரம் வாங்கினான் இல்லையா? அதனால அவன் எப்படி வர்த்தித்தான் அந்த சமயத்தில் என்று பார்த்தால், ஆத்மானம் சர்வதா ரக்ஷ புரீஞ்ச இமாம் சராட்சசாம் ஸ்வஸ்திதே அஸ்து கமிஷ்யாமி சுகீ பவமயாவின சுகீ பவமயாவின. அதாவது பாருங்க, இந்த மாதிரி ஒரு மனநிலை நம்ம எல்லாருக்குமே தேவை. அதாவது இவ்வளோ அவமானங்கள் ஏற்பட்டது, ராவணனால ஏற்பட்டதும் பரவாயில்லை, அந்த சின்ன பசங்க அந்த விபீஷணனை அவமானம் படுத்தினார்கள். அதுக்கு பிறகும் விபீஷணன் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்டது? ஆத்மானம் சர்வதா ரக்ஷா, உன்னை நீ ரட்சித்துக் கொள்வோ ராவணா, நீ நன்னாயிரு. இது ஏதோ வியங்கியமா சொல்ற வார்த்தை கிடையாது, நிஜமா சொல்றான், மனசாரே சொல்றான். நீ நன்னாயிரு ராவணா, புரீஞ்ச இமாம்ச ராட்சசம், இந்த லங்கையையும் நீ காப்பாத்து, இந்த ராட்சசர்களையும் நீ காப்பாத்து, நீ நன்னாயிரு ராவணா. இவ்வளோ அவமானங்களுக்கு பிறகும் சொல்லக்கூடிய வார்த்தை இது. ஸ்வஸ்திதே அஸ்து கமிஷ்யாமி, உனக்கு எல்லா நலன்களும் ஏற்படட்டும், நான் இங்கேருந்து கிளம்புறேன், ஆனால் நான் மட்டும் இங்கே இருக்க மாட்டேன், எனக்கு இனிமே இங்கே ஒரு வேலையும் இல்லை. ஸ்வஸ்திதே அஸ்து கமிஷ்யாமி சுகீ பவ மயாவி, நீ இங்கே சுகமாக வாழு, நான் இல்லாமல் சுகமாக வாழு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தீங்குதலையும் நினைக்கல விபீஷணன். இதுதான் விபீஷணால்வானுடைய ஏற்றம். அவ்வளோ எல்லா அவமானங்களுக்கு பிறகும் ஒரு சின்ன தீங்கையும் நினைக்காம, ராவணா உனக்கு எல்லாமே நலன்கள் ஏற்படட்டும் சொல்லி போனானே, அப்படிப்பட்ட விபீஷணாழ்வான் மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் என்றதுக்காக இந்த ஒரு உபன்யாச சொற்பொழிவு. அந்த வகையில் இங்கே விபீஷணன் இப்படி சொல்லி கிளம்பினான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இது வால்மீகியால் தான் நமக்கு காண்பிக்க முடியும். அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இப்படி சொல்லி கிளம்புனான் இல்லையா விபீஷணன் இப்படி கிளம்புனான். இதுக்கப்புறம் அங்கே ஆகாச மார்க்கத்துக்கு போனான், ஆகாசத்தில் நிதானமாக முதல்ல கிளம்பினான், அதுக்கப்புறம் வேகமாக போனான், அதுக்கப்புறம் மறுபடியும் நிதானமாக போனான். இப்படி எல்லாம் சொல்லலாம் இல்லையா வால்மீகி? இதெல்லாம் சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலை? இதெல்லாம் தேவையில்லை, அதனால சொல்லலை. ஏன் சொல்றேன்? இதுதான் ஒரு டைரக்டர் இல்லை ஒரு ஒரேட்டர், யார் ஒருத்தர் பேசுகிறாரோ, யார் இந்த நாடகம் இந்த சினிமா இதெல்லாம் டைரக்ட் பண்றாளோ அவளுக்கு உண்டான ஒரு உன்னதமான சாமர்த்தியம் இதுதான். எந்த விஷயத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்றதை வால்மீகி நமக்கு அழகாக காண்பிக்கிறார். விபீஷணன் கிளம்புனானா அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்பினது தான் வால்மீகி சொல்கிறாரே தவிர்த்து அவன் எப்படி போனான், ஆகாச மார்க்கத்தில் எப்படி போனான், அதெல்லாம் எதுவுமே சொல்ல. அதுக்கப்புறம் வால்மீகி என்ன சொல்கிறான், அடுத்த ஸ்லோகமே வால்மீகி சொல்கிறது, ஆஜகாம முகூர்த்தேன யத்ர ராமஸ்ஸ லக்ஷ்மணா. இதே தான் நமக்கு தேவை. அவன் எங்கே வந்தான், கேமராவை போய் வால்மீகி மகர்ஷிகள் அந்த விபீஷணனுக்கு முன்னாடி வைத்து விட்டார். அவன் பின்னாடி கேமரா எடுத்துன்னு ஓடலாமா இருந்து இல்லையா, விபீஷணன் எப்படி போனா என்ன அதெல்லாம் சொல்லாமா இருந்து இல்லையா, அதெல்லாம் சொல்லவில்லை. விபீஷணனுக்கு முன்னாடி முதலே ஓடி போய் அங்கே கேமரா வச்சு நின்றார். அங்க வால்மீகி சொல்றார், விபீஷணன் வந்தான். எந்த இடத்துக்கு வந்தான்? விபீஷணன் ராமனும் லக்ஷ்மணனும் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டான். அப்படின்னா என்ன, எது தேவையோ அது மட்டும்தான் பேசணும். அதை நமக்கு இங்கே வால்மீகி காண்பிக்கிறார். வால்மீகி நம்ம எப்படி பேசணும் என்ற இந்த ஒரு வித்தியை, இந்த ஒரு சாமர்த்தியத்தை நமக்கு எவ்வளோ இடங்களில் ராமாயணத்தில் காண்பித்திருக்கிறார். இதுவும் ஒரு இடம். அப்படி இந்த இடத்தில் வால்மீகி அப்படி காண்பித்த பிறகு அவன் அங்கே நின்றுண்டு, அதாவது விபீஷணன் அங்கே நின்றுண்டு, இந்த வானரர்கள் எல்லாருமே விபீஷணன் வந்த உடனே அவனை பார்த்து வைவதென்ன, திட்டுறதென்ன, கல்லுகள் எடுத்து எறிவதென்ன, எல்லாம் அப்புறம் கோல் எடுத்து எரிகார்கள், இந்த மாதிரி பணிகள் தான் அவன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. இப்படி பண்ண பிறகும் அந்த விபீஷணன் அதை கேட்டு அப்படியே நின்றிருந்தான். விபீஷணத்தினால இதனால விபீஷணனுக்கு எந்த சஞ்சலனமும் ஏற்படல தன்னுடைய மனசுல. அதுவும் இந்த கல்லாட்டம், இந்த அவ தூக்கி எறிந்த அந்த கட்டையாட்டம், அது எதுவுமே விபீஷணன் மேல படலை. ஏன்னா அந்த ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ்ல அவன் மேலே நின்றிருந்தான் ஆகாசத்துல. அப்படி விபீஷணன் இந்த சமயத்துல விபீஷணன் வானரர்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றான். பாருங்க, முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னா, வானரர்கள் யாரு?
இவ்வளோ நேரமும் ஓ விபீஷணா நீ வந்துட்டிய, நீ யாரு, நம்மளுக்கு எல்லாம் நன்னா தெரியும், அந்த ராவணன் அனுப்பி தான் நீ வந்திருக்க, நம்மளுக்கு ஏதாவது ஒரு தீங்கு பண்ண தான் நீ வந்திருக்க, அதனால உன்னை நம்ம சும்மா விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி கல்லை தூக்கி எறிறா, இந்த கட்டையை எல்லாம் எறிறா, வாய்க்கு வந்தா படி பேசுறா. ஆனாலும் அந்த விபீஷணன் என்ன பண்ணினா, இவர்கிட்ட என்ன பேசுறது, நமக்கு என்ன இவர்கிட்ட ஒரு வேலையும் கிடையாது அப்படின்னு பண்ணல, அப்படி நினைக்கல. ராமன் கிட்ட நம்ம டைரக்டா பேசிக்கலாம் அப்படி நினைக்கல. விபீஷணன் அந்த வானரர்களை பார்த்து தான் முதல் வார்த்தையை சொல்கிறான். நிவேதயதமாம் க்ஷிப்ரம் ராகவாய மகாத்மனே சர்வலோக சரண்யாய விபீஷணம் உபஸ்திதம். அதாவது விபீஷணனாகிற நான் இப்போ இங்க வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன்? நிவேதயத மாங்சித்திரம், என்னை போய் நீங்க, அதாவது வானரர்களான நீங்கள் என்னை ராமன் கிட்ட சமர்ப்பிக்க வேண்டும். க்ஷிப்ரம், சீக்கிரமாக சமர்ப்பிக்க வேண்டும், விளம்பம் பண்ணாமல் சீக்கிரமா என்னை சமர்ப்பிக்க வேண்டும். ராகவாய மகாத்மனே, ஸ்ரீராமனாக வந்திருக்கிற அந்த பரமாத்மா கிட்ட என்னை சர்வலோக சரண்யாய, அந்த பரமாத்மா அவனே என்று எப்படி தெரிகிறது? ராகவாயா என்று சொல்வதினாலே அவன் ஸ்ரீராமன் என்று தெரிகிறது. சர்வலோக சரண்யாயா என்று சொல்லுவதினாலே அவன்தான் பரமாத்மா என்று தெரிகிறது. அப்படி அந்த ஸ்ரீராமன் கிட்ட என்னை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்க விபீஷணன் பிரார்த்திக்கிறான். அந்த வானரர்களை பார்த்து விபீஷணன் அப்படி பிரார்த்தித்த உடனேயே அங்க ஒரு ரவுண்ட் டேபிள் மீட்டிங் ஆரம்பிக்கிறது. இது வரைக்குமே எந்த மீட்டிங்கும் கிடையாது, என்னுமே கிடையாது. எல்லாமே அந்த கல்லை தூக்கி எறிறது, திட்டுறது, இதில் தான் எல்லா வானரர்கள் பிஸியாக இருந்தா, இப்போ அங்கே ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்கிறது. அது என்னன்னு சொன்னால், எல்லா வானரர்களும் ராம லக்ஷ்மணர்கள் இருக்கிற இடத்துக்கு வர, அங்கே ராம லக்ஷ்மணர்கள் இருக்கிற இடத்துல இப்படியே ஒரு வட்டமாக நிற்கிறா. வட்டமாக நின்று அந்த ராம லக்ஷ்மணர்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அதாவது எப்படி பேச ஆரம்பிக்கிறார்? தங்களோட விரோதங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த விபீஷணனை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஏன் இவன் ராட்சசன், இவன் ராவணனுடைய தம்பி நான் சொல்லி அவன் வந்த உடனே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். ராவணனுடைய தம்பி, அதுவும் இல்லாமல் சத்ரு பட்சத்திலேருந்து வந்திருக்கான். சத்ரு பட்சத்திலேருந்து வந்ததுனால இவன் என்னென்ன தன்னுடைய மனதில் நோக்கத்தை வச்சு கொண்டு வந்திருக்கானோ நமக்கு தெரியாது, அதனால இவனாலே நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை ராமனும் லக்ஷ்மணன் கிட்ட இந்த வானரர்கள் எல்லாம் கூறுகிறார். இப்படி சொன்ன பிறகு ஒரு சமயத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்த வானரர்கள் இந்த ஒரு ஸ்ரீராமனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறான். என்னன்னு ஸ்தோத்திரம் பண்றா அப்படின்னு சொன்னோம்னா, ஓ ஸ்ரீராமா, நீதான் இந்த 3 லோகங்களையும் உள்ள ஒரு பரமாத்மா, இந்த 3 லோகங்களிலும் உள்ள விஷயங்கள் எதுவுமே உனக்கு தெரியாம இருக்காது, அதனால நாம இப்படி எல்லாம் சொல்லிட்டோம், நீ கேட்காமையே, ஆனாலும் நீயே ஏதாவது நமக்கு இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இவ்வளோ எல்லாம் பேசின பிறகு, அதாவது நம்ம இன்னைக்கு சாமானியமா நியூஸ் சேனல்ல அங்க இங்க பார்த்தோம்னு சொன்னா ஒரு கேப் விடாம ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பேசிட்டு இருக்கிறா இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த வானரர்களும் பேசினோம். அந்த வானரர்கள் தான் நமக்கு முதியோர் அப்படின்னு எல்லாம் சொல்றா இல்லையா, பூர்வர்கள் நமக்கு வானரர்கள் தான் சொல்லி, அப்படி ஆயிருந்தா நமக்கு பூர்வர்கள் வானரராக இருந்தா இன்னைக்கு அதாவது இந்த குரங்குகள் இருக்கக்கூடாதா இருந்தது. ஏன் குரங்குகள் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு, அதனால வானரர்கள் நமக்கு பூர்வர்கள் என்று சொல்ல முடியாது. அந்த வகையில் இங்க நம்ம நியூஸ் சேனல்லையும் எப்படி அந்த டிபேட்டை எல்லாம் பார்க்குறோமோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் கேப் விடாம பேசுறாள், நமக்கு அவ என்ன பேசுறான்னு கூட புரியாது. அந்த மாதிரி இந்த வானரர்கள் அங்கே பேசினார்கள். அப்படி பேசின பிறகு, வம்ஹி சத்யவிரத சூரஹா தார்மிகோ திருட விக்ரமஹா பரீட்சகாரி ஸ்மிருதிமான் நிசிருஷ்டாத்மா சுஹுத் சுச்ச அப்படின்னு சொல்லி, நீதா எல்லா ஜீவங்களுக்கும் எது ஹிதமானது என்று அறிந்தவன், அதனால நீதா பேச வேண்டும் என்று சொல்லி ராமன் கிட்ட இவ எல்லா வானரர்களும் சொல்றா. அந்த வானரர்கள் எல்லாம் இப்படி சொன்ன பிறகு ஸ்ரீராமன் அப்ப சொல்றான், இப்போ நீங்க உங்களுடைய அபிப்பிராயத்தை ஒத்தொத்தராக வந்து சொல்லுங்க. ஏன்னா இவ்வளவு நேரமும் நீங்க சொன்னது எல்லாமே எதுவுமே என் காதுக்குள்ள போல, நீங்க கேப் விடாமையே பேசணுங்க, நீங்க விரோதம் பண்ணிருங்கன்றது எனக்கு தெரியும், ஆனா நீங்க என்ன சொன்னுங்கன்றது எனக்கு தெரியாது. அதனால நீங்க எல்லாருமே உங்களுடைய அபிப்பிராயத்தை ஒருத்தொருத்தராக சொல்லுங்க சொன்ன பிறகு சுக்ரீவன் சொல்றான், அந்தர்தனகதா ஹ்யேதே ராட்சசா காமரூபிணா சூராஷ்ச நிர்கிருதிஜ்ஞாஷ்ச தேஷாம் ஜாது ந விஸ்வசேத். அதாவது இந்த ராட்சசர்கள் எப்படிப்பட்டவர்னு சொன்னா, இந்த ராட்சசர்கள் கிட்ட ஒரு விசேஷமான சாமர்த்தியம் உண்டு. அது என்னன்னு சொன்னா, அவளுக்கு எப்போ முடியுமோ அந்த சமயத்துல அப்படியே அந்தர்தியானம் ஆயிடுறான், அதாவது மாயம் ஆயிடுறான், எப்பவும் மாயமாயிடுறா, இன்னொரு இடத்துல இருந்து பிரத்யட்சமாறா. இப்படிப்பட்ட வித்தியைகளை எல்லாம் அவ தெரிஞ்சு வச்சிருக்கா. இப்படிப்பட்ட ராட்சசர்களை எப்படி நாம நம்புறது?
இப்படிப்பட்ட ராட்சசர்களை நம்மளால நம்ப முடியாது, அதனால இந்த விபீஷணனை நம்ம சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி முதல்ல அங்க சுக்ரீவன் சொல்றான். அதுக்கப்புறம் சுக்ரீவன் இதுக்கு மேலேயும் போய் ஒரு வார்த்தையை சொல்றான். அது என்னன்னு சொன்னா, பத்யதாமேஷ தீவிரேன தண்டேன சதிவைஸ்ஸஹ ராவணஸ்ய நிருஷம்சஸ்ய ப்ராதாஹி ஏஷ விபீஷணஹ. இவன் யாரு? அப்படி கொடூரமான ஒரு ராட்சசன் இருக்கானே அந்த லங்கையில், நம்ம சீதா பிராட்டை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கானே அந்த ராவணனுடைய தம்பி, அப்படிப்பட்ட விபீஷணனை பத்யதாமேஷ தீவிரேன, அவனை எங்கேயாவது கட்டி நன்னா அடிகள் கொடுக்க வேண்டும், நன்னா அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்றான் இங்க சுக்ரீவன். இவன் அதுக்கு தான் தகுந்தவன் அப்படின்னு சொல்லி அங்க விபீஷணனை பார்த்து சுக்ரீவன் சொல்ற பேச்சு இது. அதுக்கப்புறம் இப்படியே பல பேர் வானரர்கள் ஆட்சேபம் பண்றா. அதுல முக்கியமா அங்கதன், வாலியுடைய புத்திரன், அவனும் கூட இப்படியே ஒரு ஆட்சேபத்தை பண்றான். சத்ரோ சகாஷாத் சம்பிராத சர்வதா சக்கியேவஹி விஸ்வாசயோக்கிய சஹசா நகர்த்தவியோ விபீஷணா. இப்படிப்பட்ட ராட்சசர்களை எல்லாம் நம்ம நம்ப முடியாது ஓ ராமா. எதுக்குன்னு சொன்னா, இந்த ராட்சசர்கள் அவளுக்கே தேவையான விசேஷமான இந்த மாயா சக்தி, இந்த மாதிரி சக்திகள் எல்லாம் வச்சுட்டு இருக்கா. அதனால இவாளை எல்லாம் நம்ப முடியாது, இவ பேச்சையும் நம்ப முடியாது, அதனால இவாளை உள்ளே சேர்த்துக்க கூடாது என்று அங்கதன் சொல்றான். இதுக்கப்புறம் மறுபடியும் சுக்ரீவன் பேசுறான். சுதுஷ்டோவாபி அதுஷ்டோவா கிமேஷ ரஜனீச்சர ஈதிருஷம் வியசனம் பிராப்தம் பிராதரம் யஹ் பரித்யஜேத் கோவாம சம்பவேத் தஸ்ய யமேஷன பரித்யஜேத். அதாவது சுக்ரீவன் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை மறந்து இங்க பேசுகிறான். நம்மளும் நிறைய சமயத்தில் இப்படி பண்றோம். அதாவது யார்கிட்டாவது ஏதாவது பேசும்போது நம்மளோட வாழ்க்கையில் அது நமக்கே நடந்திருக்கும் அந்த ஒரு வேலை, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். ஆனாலும் அதுக்கு விருத்தமாக நாம் வந்து இன்னொருத்தருக்கு புத்திவாதம் சொல்லுவோம். அப்படிதான் இங்கே சுக்ரீவனும் பண்ணிட்டு இருக்கான். சுக்ரீவன் தான் எப்படி ஸ்ரீராமன் கிட்ட வந்தான் என்றதை மறந்து விட்டான். அவன் எப்படி ஸ்ரீராமன் கிட்ட வந்தான் சுக்ரீவன் அப்படின்னு பார்த்தோம்னா, வாலி கிட்ட நன்னா அவமானம் பட்டு, வாலி கிட்ட யுத்தம் பண்ண முடியாம அவன் தோத்து, அந்த தோல்வியை அவனால தாங்க முடியல, ஏதாவது பண்ணணும் வாலிக்குன்னு சொல்லி ஸ்ரீராமன் கிட்ட வந்தான் இல்லையா. அவன் சொல்ற வார்த்தை பாருங்க, இந்த விபீஷணன் எப்படியாவது இருக்கட்டும் ராமா, நான் இதுக்கு முன்னாடி விபீஷணன் கெட்டவன் சொன்னேன், அவன் நல்லவனாவே இருந்துட்டு போட்டுமே, அதுக்கு என்ன, அவன் இல்லை அவன் கெட்டவனாவே இருக்கட்டும், அது இங்கே முக்கியமான விஷயம் கிடையாது. ஆனா ஈதிருஷம் வியசனம் பிராப்தம் பிராதரம் யஹ் பரித்யஜேத். இப்படிப்பட்ட ஒரு துக்கத்தினால ஆழ்ந்த ஒருத்தன் தன்னுடைய அண்ணனையே விடுறான்னு சொன்னா நம்மளை விடமாட்டானா ஓ ஸ்ரீராமா? நாளைக்கு நம்மளையும் விட்டுட்டு ஓடிடுவான் அப்படின்னு யார் சொல்றான்? அண்ணனை விட்ட சுக்ரீவன் சொல்றான். சுக்ரீவன் என்ன பண்ணினான்றது அவனுக்கு நினைவில்லை. இப்போ விபீஷணன் மேல அபவாதம் சொல்றான். அண்ணனை விட்டு வந்துட்டானே இவன், இன்னைக்கு அண்ணனை விட்டு வந்துட்டான், இவனை எப்படி நம்ம நம்ப முடியும்? நம்மளையும் விட்டு ஓடிடுவான் நாளைக்கு அப்படின்னு சுக்ரீவன் சொல்றான். அந்த வகையில சுக்ரீவன் இப்படி சொன்ன பிறகு இங்க பல அந்த வானரர்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஆட்சேபமாக சொல்லுகிறார்கள். ஒரு ஆட்சேபமாக சொன்ன பிறகு ஹனுமான் அங்க வந்து பேச ஆரம்பிக்கிறார். ஹனுமான் இருக்கிறதுலே நம்ம முன்னாடி எல்லாம் பார்த்துருக்கோம் ராமாயணத்துல. அதாவது சுக்ரீவனுக்கே பல சந்தர்ப்பங்களில் அவன் நன்னா உதவி பண்ணியிருக்கான். மந்திரியா இருந்து, ஒரு அமைச்சராக இருந்து, அமைச்சர் என்ன ஒரு வேலையை பண்ண வேண்டும் என்று சொன்னால் ராஜாவுக்கு சரியான ஒரு வழியை காண்பிக்க வேண்டும். அப்படி அமைச்சராக இருந்து தன்னுடைய வேலைகளை நன்னா பண்ணியிருக்கான் இந்த ஹனுமான். இப்படி ஹனுமான் நன்னா பண்ணியிருக்கான். எதனால? ஹனுமான் அப்படிப்பட்ட புத்தி உள்ளவர். அப்படிப்பட்ட புத்தி உள்ளவர் ஹனுமான் ஆனதுனால இப்படி நல்ல புத்திவாதங்களை எல்லாம் சொல்லியிருக்கான். இப்போ ஹனுமான் இந்த சமயத்திலும் என்ன பண்றாருன்னு சொன்னா ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தை எப்படிப்பட்டது? அதுவும் ரொம்ப நல்ல வார்த்தை ஒன்றும் கிடையாது. ஏன்னு சொல்றேன், ஹனுமான் என்ன சொல்றாருன்னா, இந்த விபீஷணன் எதுக்காக வந்திருக்கா தெரியுமா ஓ ராமா? தெரியுமா ஓ வானரர்களே? ராஜ்யம் பிரார்த்தயமானச்ச புத்தி பூர்வம் நிகாகத. அதாவது இந்த விபீஷணன் வந்திருக்கிறதே ராஜ்யத்துக்காக. எதுக்கு? அவனுக்கு உன்னுடைய ஒரு சாமர்த்தியம் தெரிஞ்சு போயிருக்கு ஓ ராமா, நீ தான் இந்த யுத்தத்திலே ஜெயிக்கிறேன்றது தெரிஞ்சு போயிருக்கு. இதுக்கப்புறம் அந்த லங்கை உனக்கு தான் வருதுன்றதும் தெரிஞ்சு போயிருக்கு. அந்த லங்கையை உன்கிட்ட வாங்கிக்கணும்ன்றதுக்காக தான் இங்க விபீஷணன் வந்திருக்கா அப்படின்னு யார் சொல்றா? ஹனுமான் சொல்றா. ஹனுமான் இப்படி பேசலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதுக்கு மேல நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா அந்த ராமனும் ஒரு வார்த்தையை சொல்கிறான். அது என்ன? நவயம் தத் குலீனாச்ச ராஜ்யகாங்ஷீச்ச ராட்சச. அதாவது இங்க வந்திருக்கிற இந்த விபீஷணன் இருக்கானே,
அவனுடைய குலமான ராட்சச குலத்தில் நாம பிறக்காம இருந்திருக்கலாம், நாம மனுஷராகவே பிறந்திருக்கலாம். ஆனாலும் அந்த விபீஷணன் எதுக்காக வந்திருக்கான் தெரியுமா? ஹனுமான் சொன்ன மாதிரி ராஜ்யத்தினுடைய ஆசைக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ராமனும் சொல்றான். இப்படி சொல்லலாமா விபீஷணனுக்கு? விபீஷணன் ராமனே கத்தின்னு சொல்லி வந்திருக்கான். அந்த விபீஷணனை பார்த்து ஹனுமானும் ஸ்ரீராமனும் சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த விபீஷணன் வந்திருக்கிறதே ராஜ்யத்துக்காக தான் அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்லலாமா என்ற ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதிலை நாம சில நேரத்துக்கு பிறகு பார்க்கலாம். இப்போதைக்கு ஸ்ரீராமன் இந்த ஒரு வார்த்தையை பேசி நிறுத்தி விடுகிறான். மறுபடியும் இப்போ வானரர்களுடைய பேச்செல்லாம் கேட்கறதுக்கு இந்த ஸ்ரீராமன் ஆவலா இருக்கிறான். நீங்க மறுபடியும் பேசுங்கோ அப்படின்னு சொல்லி வானரர்களுக்கு சொல்றான். வானரர்கள் நிறைய அவளுடைய அபிப்பிராயங்கள் எல்லாம் சொல்றா. எல்லாருமே விபீஷணனுக்கு விருத்தமாக தான் பேசுறான். விபீஷணன் வரக்கூடாது, நம்முடைய படைக்கு சேரக்கூடாது அப்படிதான் சொல்லுவான். எல்லாம் அப்படி சொல்லி முடிச்சாச்சு. இப்போ கடைசியில ஸ்ரீராமன் இந்த பேச்சு பாருங்க, ஸ்ரீராமன் பேசுறது எப்படி நம்ம மனதை உருக்கக்கூடியதா இருக்கு. மமாபிது விவக்ஷாஸ்தி காச்சித் பிரதி விபீஷண் ஸ்ரோதுமிச்சாமி தத் சர்வம் பவத்பி ஸ்ரேயசி ஸ்திதை. ஓ வானரர்களே, ஸ்ரீராமன் யாரு? இப்போவே அந்த வானரர்கள் இதுக்கு ஏற்கனவே முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் இல்லையா? என்னன்னு சொல்லி, ஓ ஸ்ரீராமா, இந்த 3 லோகங்களிலும் உள்ள எந்த விஷயமானாலும் எல்லாமே உனக்கு தெரியும். இந்த 3 லோகங்களையும் எந்த விஷயம் உனக்கு தெரியாது என்றது இல்லவே இல்லை. அப்படிப்பட்டவன் ஓ ஸ்ரீராமா, நீதான் உன்னுடைய அபிப்பிராயம் சொல்ல வேண்டும் என்று சொல்லினதுக்கு ராமன் என்ன சொன்னான்? ஓ வானரர்களே, நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயத்தை எனக்கு ஒருத்தொத்தராக தெரிவிங்கள் என்று சொன்னான். அதன்படி வானரர்களும் அபிப்பிராயத்தை எல்லாம் தெரிவிச்சா. இதுக்கு பிறகு இப்போ ராமன் பேச வேண்டும். அந்த சமயத்தில் ராமன் சொல்ற வார்த்தை இது. எப்படிப்பட்ட வார்த்தை? மமாபிது விவக்ஷாஸ்தி காச்சித் பிரதி விபீஷணன். ராமனுக்கு அப்படி அங்க இருந்த வானரர்களை பார்த்து நீங்க உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்க என்று கேட்க வேண்டிய அவசியகத்தை ஏதாவது இருந்ததா? ராமன் அப்படி கேட்கணுமா வானரர்கள் கிட்ட? தேவை இருந்ததா வானரர்கள் கிட்ட அந்த அபிப்பிராயத்தை ராமன் கேட்க? தேவையே இல்லை. ஏன்? அந்த வானரர்களே சொல்லியிருக்கா, ஓ ராமா, இந்த 3 லோகங்களிலும் உனக்கு தெரியாத விஷயம் எதுவும் கிடையாது. இப்படி இருக்கும்போது அந்த வானரர்கள் கிட்ட அந்த ஸ்ரீராமன் கேட்க அவசியம் உண்டா? நீங்க உங்களோட அபிப்பிராயங்கள் சொல்லுங்க என்று கேட்க அவசியம் உண்டா? அபிப்பிராயங்கள் சொல்லுங்க என்று கேட்க அவசியமும் கிடையாது. அந்த அபிப்பிராயங்களை காது கொடுத்து கேட்கிற அவசியமும் கிடையாது. ஆனாலும் ஸ்ரீராமன் அந்த வானரர்களுடைய அந்த வளருதல், எல்லாமே வளருதல் தான், அந்த வளருதல் எல்லாம் கேட்டுண்டா ஸ்ரீராமன். அப்படி அவசியம் இல்லாந்தாலும் அந்த வளருதல் எல்லாம் கேட்டுண்டு இப்போ ஸ்ரீராமன் என்ன சொல்றான்னு சொன்னா, மமாபிது விவக்ஷாஸ்தி, எனக்கும் ஓரிரு வார்த்தைகள் அந்த விபீஷணனை பற்றி பேச வேண்டும் என்று இருக்கிறது. அதனால இந்த வானரர்களான உங்ககிட்ட நான் அனுமதி கேட்கிறேன் என்று சொல்றேன். அனுமதி கேட்க வேண்டுமா சுவாமி? அந்த 3 லோகத்துக்கும் எஜமானனான ஒருத்தன் வானரர்கள் கிட்ட போய் அனுமதி கேட்க வேண்டுமா? ஆனாலும் கேட்கிறான். இதுதான் ராமனுடைய குணம். அப்படிப்பட்ட குணம் ராமனுடையது. அப்படி வானரர்கள் கிட்ட நானும் ஒரு 2 வார்த்தைகள் பேச வேண்டும் அந்த விபீஷணனை பற்றி, எனக்கும் அவனை பற்றி பேச வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. இவ்வளோ நேரம் நீங்க பேசினதையெல்லாம் நான் கேட்டுண்டே இல்லையா பொறுமையா? அதே மாதிரி நான் பேசினதையும் நீங்க பொறுமையா கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க ராமன் வானரர்களை பார்த்து சொல்கிறான். அதுவும் இல்லாம இங்க ஒரு முக்கியமான வார்த்தையை ராமன் சொல்லுகிறான். அது என்னன்னு சொன்னா, பவத்பி ஸ்ரேயசி ஸ்திதை. ஓ வானரர்களே, நீங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு அறியாமையினால என்ன பண்ணுங்கன்னு சொன்னா, நீங்க விரோதம் பண்ணுங்க. இந்த விபீஷணன் சரியா இல்லை, அவன் ராட்சசம் படையிலேருந்து வந்திருக்கான், அவனை நாம சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி பல வார்த்தைகள் அந்த விபீஷணனுக்கு விருத்தமாக சொன்னுங்க. அது உங்களோட அறியாமை. ஆனா நீங்க உண்மையாவே இப்படி இல்லை. ஓ வானரர்களே, நீங்க எப்படி இருக்குங்கன்றது எனக்கு நன்னாவே தெரியும். நீங்களும் அந்த விபீஷணனுடைய ஹிதத்தையே எப்பவும் கருதுறவங்க தான். அந்த விபீஷணனுடைய ஹிதத்தையே கருதுறவங்க ஆனதுனால நீங்க என்னோட பேச்சை கவனமாக கேட்க வேண்டும். இப்படி சொன்ன உடனே வானரர்கள் எல்லாம் கப்சுப், யாருமே பேசல. இதுதான் பேசுகிற ஒரு சாமர்த்தியம். வானரர்களை நன்னா திட்டி விட்டு ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனா இங்க ராமன் என்ன சொன்னான்?
நீங்கோ இப்படிப்பட்டவா கிடையாது, நீங்கோ நல்லவா தான், அந்த விபீஷணனை நலம் கருதுறவா தான் நீங்கோ, அதனால நான் பேசுற பேச்சையும் நீங்க கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வானரமும் பேசல, எல்லாம் முடிஞ்சு இருந்துட்டான். அந்த மாதிரி இப்படிதான் பேசணும்ன்றத இங்கே ராமன் நமக்கு காட்டுகிறான். அதுக்கு பிறகு ராமன் சொல்லக்கூடிய மனசு உருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அதிமுக்கியமான வார்த்தை இது. நாம நிறையாவே கேட்டிருப்போம். ராமாயண உபன்யாசத்தில் பிரசித்தமான ஸ்லோகம், மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதத் அகர்ஹிதம். அதாவது நான் இன்னைக்கு இந்த விபீஷணனை என்னுடைய படையில் சேர்த்து கொண்டால்தான் நாளைக்கு பெரியவா என்று சொல்லுகிற அந்த வசிஷ்டராகட்டும் விஸ்வாமித்திரராகட்டும் இல்லை மற்ற பெரியவர்கள் யாருமே என்னை வையாமல் இருக்கிறார்கள், என்னை திட்டமாட்டார்கள். எதுக்குன்னு சொன்னால் அவர்கள் இன்னைக்கு நாளைக்கு என்ன பண்றா, இந்த விபீஷணனை நான் ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் எப்படிப்பட்டவன் ராமன்? விபீஷணன் அங்கேருந்து சரணவன் வந்திருக்கான், அவனை சேர்த்துக்க முடியாதா? இப்படிதான் நாளைக்கு ராமனை பார்த்து எல்லா பெரியோர்களும் திட்டுறா. அதனால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாளைக்கு வரக்கூடாது எனக்கு, அதனால இந்த விபீஷணனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத். இப்போ ஒரு கிளாஸில் நிறையா பசங்கள் இருக்கிறான் இல்லையா, அந்த மாதிரி நிறையா பசங்கள் இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரே மாதிரி மார்க் வருமா? ஒரே மாதிரி மார்க்கை எல்லாரும் எடுக்கிறாளா? கண்டிப்பாக இல்லை. ஒரு சில பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறா, ஒரு சில பேர் ஆவரேஜாக மார்க்ஸ் எடுக்கிறா, ஒரு சில பேர் பின்னாடி பெஞ்சில் உட்காந்துருக்கிறா, ஒரு சில பேர் நன்னா படிக்காதவாளும் இருக்கிறா. அப்படிப்பட்ட நன்னா படிக்காதவாள் என்ன இருக்கிறாளோ அப்படிப்பட்டவர்களை அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயோ டிஸ்டிங்ஷன்லேயோ பாஸ் பண்ணி வச்சா அதுதான் ஒரு உத்தமமான ஆசிரியருடைய ஒரு லட்சணம். உத்தமமான ஆசிரியர் யாரு நன்னா படிக்கிறது இல்லையோ அவளை நன்னா படிக்க வைக்கிற மாதிரி பண்ணி அவனை பாஸ் பண்ணி விட வேண்டும். அதுதான் நல்ல ஆசிரியருடைய லட்சணம் இல்லையா? அப்படிதான் இங்க ஸ்ரீராமன் சொல்கிறான், நல்லவர்களை இத்தனை நாள் நான் ரட்சிச்சு போர்மாச்சு, இப்போ நல்லவர்களை ரட்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த கெட்டவர் ஏன் விபீஷணன் கிடையாது, ஏன் அவனுடைய அண்ணனான ராவணனே வரட்டும், அவனையும் நான் ரட்சிக்கிறேன். எப்படி உத்தம ஆசிரியர் நன்னா படிக்காத ஒரு மாணவனை மேலேற்றி விடுகிறார்களோ அந்த மாதிரி தோஷம் இருக்கிற அந்த ராவணனே வரட்டும், அவனையும் நான் காப்பாற்றுறேன். ஆனா அந்த ராவணன் கடைசி வரைக்கும் வரல, அவனுக்கு நடுநடுவில் ஸ்ரீராமன் வாய்ப்புகளும் கொடுத்தான். இப்படி இருக்கும்போது மித்ரபாவேன சம்பிராப்தம் என்று சொல்லுகிறான் ராமன். அவன் மித்ரபாவனையுடைய வந்தாலேயே போறோம் அவன். ஆனா விபீஷணன் எப்படி வந்திருக்கான்? சரணு என்று சொல்லியே வந்திருக்கான். சுக்ரீவன் தானே எப்படி வந்தா? ஓ சுக்ரீவா, உனக்கு நினைவிருக்கா நீ எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி இவ்வளோ எல்லாம் விரோதம் பண்ணிய அந்த விபீஷணன் விருத்தமாக நீ எப்படி வந்த, உனக்கு நினைவிருக்கா? நீ வந்தது இப்படி வந்த, என்கிட்ட இப்படி கையை குலுக்கினாய், அவ்வளோதான். அதனாலேயே நான் உன்னை சரணாகதனாக ஏற்றுண்டேன். ஆனா இந்த விபீஷணன் எப்படி வந்திருக்கான்? சரணு என்று சொல்லியே வந்திருக்கான். அவனை ஏற்றுக்க கூடாதா நான் அப்படின்னு சொல்லி அந்த சுக்ரீவனை பார்த்து கேட்கிறான் இங்க ஸ்ரீராமன். அதுக்கப்புறம் வேதங்களில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கதை, அந்த கதையை ஸ்ரீராமன் விளக்குகிறான். அந்த கதையை சொல்லி முடிச்ச உடனே அங்கிருந்த அத்தனை பேர், அதாவது வானரர்கள் எல்லாருமே நின்றுருக்கா இல்லையா, இந்த கதையை கேட்டு எல்லார் கண்ணிலையும் அப்படியே தண்ணி வருது, அவளுக்கே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கதை இது, மனசு உருக்கக்கூடிய ஒரு கதை. அந்த கதையை வேதங்களில் பெரிய பெரிய மகர்ஷிகளான கண்ம மகர்ஷி, அதே மாதிரி பரசுராமருக்கு மற்றொருவர் முச்சுக்குந்த ராஜா, இப்படிப்பட்ட பல பேர் இந்த கதைகளில் மறுபடியும் சொல்லியிருக்கா. அப்படிப்பட்ட கதையை நான் இப்போ சொல்ல போகிறேன் என்று சொல்லி ராமன் வேதங்களில் உள்ள ஒரு கதையை இந்த வானரர்களுக்கு சொல்லுகிறான். அந்த கதையின்படி நம்ம பார்த்தோம் சொன்னா, ஸ்ரூயதே ஹி கபோதேன சத்ருஷரணமாகதः அர்ச்சிதश्च யதா நியாயம் ஸ்வைஷ்ச மாம்சைர் நிமந்திரிதः. ஒரு கபோதம் பிஜனுக்கு என்ன சொல்றான்? புறா ஒரு புறா என்னாச்சுன்னு சொன்னால் ஒரு வேடன் கிட்ட மாட்டின்னு கொடுத்து. அதுவும் எப்போன்னு சொன்னால் ஒரு புறா எப்போ சாயங்காலத்து வேலையில மாட்டிடுது. அதாவது அந்த வேடன் கார்த்தாலேருந்து ஏதோ ஒரு ஆகாரத்தை தேடிட்டு போயிட்டே இருக்கான். அப்படி கார்த்தாலேருந்து அவன் ஆகாரத்தை தேடின்னு போக அவனுக்கு எந்த ஆகாரமும் கிடைக்கல. அந்த வேடனுக்கும் அவனுடைய ஆகாரம் தேவை இல்லையா? அந்த வகையில் அந்த வேடனுக்கு எந்த பிராணியும் கிடைக்கல.
எந்த ஆகாரமும் கிடைக்கல. அவன் காட்டில் போயிட்டுருக்கான். வெயிலோ நன்னா அடிக்கிறது. வெயில்னால காஞ்சி அவனுக்கு அப்படியே அவன் தளர்ந்து போகிறான். இப்படி தளர்ந்து போன பிறகு அந்த வேடனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ கடைசியில் சாயங்கால வேளையில் ஒரு பெண் புறா அவனுக்கு ஆகாரமாக கிடைக்கிறது. அந்த பெண் புறா ஆகாரமாக கிடைத்த அந்த பெண் புறாவை அவன் ஒரு கூண்டில், அதாவது கேஜில் வச்சு அப்படியே அதை மூடிடுறான். அந்த கூண்டில் இட்டு மூடி விடுகிறான். அதுக்கப்புறம் அந்த ஒரு பெண் புறாவை அப்படியே எடுத்துட்டு முன்ன நடந்துட்டு போகிறான். அவன் காத்தாலேருந்து எல்லா பக்கம் அலைஞ்சிருக்கா இல்லையா, வெயில் வேற நன்னா தளர்ந்து போயிட்டுருக்கான். அவனால் இனிமேல் நடக்கவும் முடியல. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் இருட்டு வேற ஆய்ந்து வந்திருக்கு. ஒரு மரத்துக்குள்ளே போய் அவனால் நடக்க முடியல. அந்த கூண்டையும் பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே மரத்துக்குள்ளே உக்காந்துட்டான். மரத்துக்குள்ளே உட்காண்ட பிறகு அங்கே என்ன ஆச்சுன்னு சொன்னால் அவனால் பசி தாங்க முடிய, சாயங்காலம் ஆன பிறகு குளிரும் அதிகமாகிடுது. பசியும் தாங்க முடியல, குளிரும் தாங்க முடியல. அதனால அந்த வேடன் என்ன பண்ணான்னு சொன்னால், அங்கே இருக்கிற அந்த காட்டை, யாருமே இல்லை இல்லையா காட்டில், இந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் நம்ம சுவாமி பாஷ்யக்காரரும் இந்த மாதிரி காட்டுகளில் மாட்டிக்கொண்டிருந்தார். சரி, அந்த கதை இருக்கட்டும் இப்போதைக்கு. ஆனால் அந்த வேடன் அங்கே யாருமே இல்லாத ஒரு சமயத்தில் அந்த காட்டை பார்த்து பிரார்த்தனை பண்ணுகிறான். ஓ வனதேவதைகளே அப்படின்னு சொல்லி அந்த காட்டு தேவதைகளை பிரார்த்திக்கிறான். நீங்க தான் என்னை ரட்சிக்க வேண்டும். ஏன்னா என்னால் குளிர் தாங்க முடியல, என்னால் பசியும் தாங்க முடியல, என்னால் நடக்கவும் முடியல, இருட்டு வேற ஆயின்றிருக்கு. இப்படி இருக்கிறதுனால ஓ வனதேவதைகளே, நீங்க தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அவன் பிரார்த்தனை செய்கிறான். இப்படி பிரார்த்தனை பண்ண பிறகு அங்கே என்ன ஆகுதுன்னு சொன்னால், அங்கே ஒரு ஆச்சரியகரமான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. இதுக்கு எப்படிப்பட்ட ஆச்சரியம்னா, இது கேட்ட அப்போவே சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற மாணவர்கள் எல்லாம் இதை கேட்டு அப்படியே கண் கலங்கி நிற்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம். இவன் அந்த கூண்டில் ஒரு பெண் புறா எடுத்துட்டு வந்திருக்கான் இல்லையா, அந்த பெண் புறாவுடைய அதாவது ஆண் புறா, அந்த பெண் புறாவுக்கு உண்டான ஆண் புறா இந்த மரத்தின் மேலே தான் வசிச்சுட்டு இருக்கு. இந்த மரம் தான் இந்த பெண் புறா ஆண் புறாவுக்கும் வீடு. அவன் எங்கே வந்து உக்காண்டிருக்கானோ அந்த வேடன், அந்த மரத்தின் மேலே இந்த பெண் புறாவும் ஆண் புறாவும் ரொம்ப காலமாக வாசம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த இடத்தில் அந்த வேடன் உட்காண்டிருக்கான். ஆண் புறா இந்த வேடனை பார்த்தது. வனதேவதைகளே என்று சொல்லி அவன் பிரார்த்தித்தான். அவன் பிரார்த்தித்தது யாரை? வனதேவதை. ஆனால் இந்த ஆண் புறா என்ன பண்ணிட்டு, இவன் பிரார்த்தனையை பார்த்து உடனே போய் இந்த பெண் புறா ஒரு அவ்வளோ என்ன சொல்றா சன்னை பண்ணிட்டு, கை சன்னை பண்ணிட்டு, அந்த கை சன்னை பண்ணின உடனே இந்த பெண் புறா என்ன சொல்லிட்டு இருக்குன்றத அந்த ஆண் புறா புரிஞ்சுட்டது. நம்மள இருக்கிற எத்தனையோ பேர் அதை புரிஞ்சிக்க மாட்டோம். ஏதாவது சண்டைகள் பண்ற எங்க வீட்டில் இருக்கிற எங்க ஆத்துக்காரி, அதை நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. ஆனா அந்த ஆண் புறா புரிஞ்சுட்டு கொடுத்து நல்லாவே. அப்படி அந்த ஆண் புறா புரிஞ்சின்ற பிறகு உடனே போய் ஒரு சில கட்டைகளை எடுத்துன்னு வந்தது. அந்த கட்டைகளினால நெருப்பை ஏற்றி விட்டது. அந்த நெருப்பினாலே அவனுக்கு குளிர் கொஞ்சம் கம்மியாச்சு. அதனால இப்போ குளிர் தீர்ந்தது. ஆனா இன்னும் பசி தீர்ந்தது. பசிக்காகவும் அவன் பிரார்த்தனை பண்ணியிருக்கா இல்லையா, பசியும் அவனுக்கு தீரணும் இல்லையா. அதற்காக என்ன பண்ணிட்டு சொன்னா, இந்த பெண் புறா இருக்க கூண்டுக்குள்ள இருக்கு இல்லையா, இந்த பெண் புறா கூண்டுலேந்து அப்படியே தன்னுடைய சரீரத்தை இப்படி சுருக்கமாக்கி கொண்டு கூண்டுலேந்து வெளியில பறந்து அப்படியே அந்த நெருப்புக்குள்ளே குதித்து விட்டது. யாருமே இதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி அந்த பெண் புறா நெருப்புக்குள்ளேயே நேராக குதித்து விட்டது. நெருப்புக்குள்ளே குதித்து தன்னுடைய பிராணத்தை அர்ப்பணம் பண்ணிவிட்டது. இதனால் அந்த வேடனுடைய பசி ஆறட்டும் என்று சொல்லி அந்த பசி ஆறுவதற்காக பெண் புறா பண்ணின தியாகம் இது. இப்படி அந்த ஆண் புறா பெண் புறா எப்படிப்பட்டது? அதுக்கு ஒரு ஞானமும் இல்லை சுவாமி. அது நம்மள மாதிரி மனுஷர்கள் கிடையாது. அது ஒரு விலங்கு தான், அது ஒரு பட்சி தான். அப்படி இருந்தாலும் ஞானம் இருக்கிறவான நம்ம மனுஷர்களும் நடக்காத ஒரு ரீதியில் அந்த பட்சி நடந்தது. அப்படின்னு சொன்னா, அந்த பட்சியே அன்னைக்கு இப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா, இந்த விபீஷணன் என்கிட்டவே வந்து சரணாகதி பண்ணியிருக்கான். அந்த வேடனானாலோ அந்த பட்சிகள் கிட்ட சரணாகதி பண்ணல, வனதேவதைகள் கிட்ட தான் சரணாகதி பண்ணினா அந்த வேடன். ஆனாலும் அந்த பட்சிகள் அவனை ரட்சித்தது. அப்படி இருக்கும்போது இந்த விபீஷணன் என்கிட்டவே நேராக வந்து நான் உனக்கே சரணம் என்கிற வார்த்தையும் சொல்லி அங்க வந்து நின்றிருக்கான் ஆகாசத்துல. இப்படிப்பட்ட விபீஷணனை நான் ஏத்துக்க கூடாதா ஓ வானரர்களே அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஒரு வானரர்களுக்கும் பேச்சே வரல. எல்லாருக்கும் கண்ணுல தண்ணி.
ஒருத்தருக்கும் பேச்சு வரல, எல்லாருடைய மனதும் கலங்கி போயிருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கதை இது, மனதை உருக்கக்கூடிய கதை. இப்படிப்பட்ட ஒரு கதையை சொல்லி அந்த விபீஷணனை ஏற்றுக்கொள்கிறான். இப்படி ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் சொல்லக்கூடிய ஒரு கடைசி வார்த்தை, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் சொல்றோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு கடைசி வார்த்தை அதுதான் ஸ்ரீராமனின் சரம ஸ்லோகம். சகதேவ பிரபன்னாய தவாஸ்மி இதி ஜயாச்சதே அபயம் சர்வபூதேப்யः ததாமி ஏதத் விரதம் மம. நான் ஒரு விரதத்தை வச்சுட்டு இருக்கேன் ஓ வானரர்களே. அது என்ன விரதம் தெரியுமா? யாரானாலும் சரி, சகிருதேவ பிரபன்னாய, ஒரு தரம் போறோம், ஒரு தரம், நிறையா வாட்டி வர வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு தரம் என்கிட்ட வந்து நான் உனக்கு சரணம்னு சொல்லிட்டா அவளை நான் கண்டிப்பாக ரட்சிக்கிறேன், இதுதான் என்னுடைய விரதம் அப்படின்னு சொல்லி ராமன் சொல்லுகிறான். இதே தான் அவனுடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். இப்படி சொன்ன பிறகு ராமன் சொல்லுகிற வார்த்தை அடியன் ஏற்கனவே சொல்லினேன். விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம். ஓ சுக்ரீவா, நீ அன்னைக்கு கை குலுக்கின வந்து உன்னையும் நான் ஏத்துட்டேன், இன்னைக்கு விபீஷணன் வந்திருக்கான், அவனையும் நான் ஏத்துக்க போறேன், நாளைக்கு ராவணன் வரான்னு வச்சுக்கோங்க, அவனையும் நான் ஏத்துக்க தான் போறேன், அவனை கை விட மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லி ஆனையினம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தமஸ்யா பயம்மயா அப்படின்னு சொல்லி அந்த இருந்த வானரர்களில் சுக்ரீவனுக்கு ஆக்ஞை அளித்தான். ஓ சுக்ரீவா, நீ தான் போய் அந்த விபீஷணனை அழைத்து வர வேண்டும். ஏன்னா இதுவரைக்கும் நிறைய அபச்சாரங்கள் பட்டுவிட்டேன் நீ அந்த விபீஷணன் கிட்ட. விபீஷணன் யாரு? பாகவதோத்தமன். அப்படிப்பட்ட பாகவதோத்தமன் கிட்ட நீ அபச்சாரம் பட்டுவிட்டே ஓ சுக்ரீவா. நீ மட்டும் இல்லை, வானரர்கள் எல்லாருமே அபச்சாரப்பட்டு விட்டார்கள். அதனால அதுக்கு பிராயஷ்சித்தமாக நீ போய் அந்த விபீஷணனை அழைத்து வர வேண்டும், இதுதான் உனக்கு பிராயஷ்சித்தம் என்று சொல்லி அந்த சுக்ரீவனுக்கு ஆணையிடுகிறான். அப்படி ஆணையிட்ட பின்பு சுக்ரீவன் அந்த விபீஷணனை அழைத்து வருகிறான். விபீஷணனை அழைத்து வருவதற்கும் முன்பு சுக்ரீவன் சொல்லக்கூடிய வார்த்தை, கிமத்ர சித்திரம் தர்மஜ்ஞ லோகநாத சிகாமணே யத்வம் மார்யம் பிரபாஷேதாக சத்வவான் சத்பதே ஸ்திதா. இப்படிப்பட்ட ஒரு தர்ம மார்க்கத்தில் தர்ம ஸ்தாபனம் பண்ணக்கூடிய ராமனான நீ இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுவதில் என்ன ஆச்சரியம் உண்டு? நீ இப்படிப்பட்ட வார்த்தை தான் சொல்லுவே, நீ ராமனானதுனால நீ இப்படிப்பட்ட வார்த்தை தான் சொல்லுவே, எனக்கு தெரிஞ்சிருந்து என்று சொல்லி மமஜாபி அந்தராத்மா அயம் சுத்திம் வேத்தி விபீஷணம் என்று சொல்லி சுக்ரீவன் சொல்றான். எப்படி நம்மள சில பேர் நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை யாராவது ஒருத்தர் சொன்னா நம்மளுக்கு தெரியாம இருந்தாலும் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இங்க சுக்ரீவன் சொல்றான். விபீஷணனை பார்த்த உடனே நான் அவனுடைய பாவங்களை, அவனுடைய வேற அதாவது அவனுடைய வேஷபூஷணங்களை இதெல்லாம் பார்த்தேன், அப்போவே நான் தெரிஞ்சுட்டேன் விபீஷணன் நல்லவன் தான், எனக்கும் அப்போவே தெரிஞ்சு போயிடுது அப்படின்னு சுக்ரீவன் சொல்றான். இப்படி எல்லாம் சொன்ன பிறகு அந்த சுக்ரீவன் ஒரு பிரார்த்தனை பண்ணுகிறான் ராமனிடத்தில், இந்த விபீஷணனை நம்மளுக்கு சமமாக நீ ஆக்க வேண்டும். அதாவது நாம எப்படி உனக்கு கைங்கரியம் பண்ணுறோமோ ராமா, அதே மாதிரி விபீஷணனும் நம்மளோட சேர்ந்து உனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த பிரார்த்தனையை பண்ணி சுக்ரீவன் விபீஷணனை அழைத்து வர செல்லுகிறான். அந்த சமயத்தில் விபீஷணனை அழைத்து வருகிறான். அப்படி அழைத்து வருகிறதுக்கு முன்னாடி விபீஷணன் ஆகாசத்தில் இருக்கிறான் இல்லையா, அங்கேருந்து இந்த ராமனுடைய சகிருதேவ பிரபன்னாயா என்கிற பேச்சை கேட்டுடனே ஆகாசத்திலேருந்து அப்படியே தப்புன்னு கீழே விழுறான். ஏன்னு சொன்னா அப்படிப்பட்ட வார்த்தை இது. அதனால இது என்னுடைய மகாவிரதம், யாரே சரணவன் வந்தாலும் அவளை நான் ரட்சிக்க தான் போறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆகாசத்துல இந்த பூமிக்கு விழுந்த உடனே இங்க வந்து ராமன் கிட்ட சில வார்த்தைகள் பேசுகிறான். பரித்யக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச பவத்கதம் மே ராஜ்யம் ச ஜீவிதம் ச சுகானிச்ச என்று சொல்லி, என்னுடையது என்று எதுவும் இல்லை, நான் லங்கையும் விட்டுட்டேன், என்னுடைய மித்திரர்களையும் விட்டுட்டேன், என்னுடைய தனத்தையும் விட்டுட்டேன், உன்கிட்ட தான் ஏதாவது இனிமே எனக்கு ராஜ்யம் வந்தா அது உன்னோட ஆக்ஞையினால தான் வரணும், இல்லைன்னா எனக்கு ராஜ்யம் வேணாம். இப்படிப்பட்ட விபீஷணன் மேல ராஜ்யத்துக்காக தான் வந்திருக்கான் சொல்லி ஹனுமான் ராமன் சொன்னாரு. எதுக்காக அப்படி சொன்னான்னு சொன்னா, ஹனுமானும் ராமனும் அந்த வார்த்தை சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. ராஜ்யத்துக்காக விபீஷணன் வந்திருக்கான்னு சொன்னாதான் இவ்வளோ நேரம் விரோதம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா இந்த வானரர்கள் எல்லாம், அப்போதான் அவ கன்வின்ஸ் ஆகும், இல்லைன்னா கன்வின்ஸ் ஆக மாட்டாவா. அவளை கன்வின்ஸ் பண்றதுக்கு அந்த சமயத்துல எந்த வார்த்தையை சொல்ல வேண்டுமோ அந்த வார்த்தையை சொல்லணும்.
எப்படி பேச வேண்டும் என்றதை ஹனுமானும் ஸ்ரீராமனும் நமக்கு இங்கே காண்பித்திருக்கிறார். அந்த வகையில் எப்படி பேச வேண்டும் என்றதை காண்பித்து விட்டு அகம் ஹத்வா தசக்ரீவம் சப்ரஹஸ்தம் சபாந்தவம் என்று சொல்லி நான் அந்த ராவணனுக்கு சுற்றும் இருக்கிற எல்லா சம்பந்திகளையும் நான் அழைக்கிறேன், எல்லாரும் அழிக்கிறேன் என்று சொல்லி, யுத்தத்தில் அழிக்கிறேன் என்று சொல்லி, உன்னை ராஜாவாக்கிறேன், லங்காக்கு ராஜாவா ஆக்கிறேன் என்று வாக்குறுதியை கொடுக்கிறான் ஸ்ரீராமன். அப்படி வாக்குறுதியை கொடுத்து அந்த விபீஷணனை தன்னுடைய படைக்கு ஏற்றுக்கொள்கிறான். இதுதான் விபீஷண சரணாகதி கட்டம். இந்த விபீஷண சரணாகதி கட்டத்தில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் அநேகம் உண்டது. அதில் ஒரு சில விஷயங்கள் சமயாவகாசத்தில் எத்தனை பார்க்க முடிஞ்சதோ, அனுபவிக்க முடிஞ்சதோ அவ்வளோ இன்னைக்கு பார்த்துருக்கோம். இங்கே இருந்து அத்தனை பெரியோர்களும் அடியனுக்கு ஆசீர்வாதம் செய்யும்படியாக அடியன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஏன்னா அத்தனை பேரும் ரொம்ப பொறுமையால் அடியனுடைய இந்த பாஷையையும் சகித்து கொண்டு கேட்டிருக்கீங்கோ. அதனால அடியனுடைய தன்யவாதங்கள். கவிதார்த்திகாய கல்யாண குருசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமः. வாதித்விப சிரோபங்க பஞ்சானன பராக்கிரமः ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய சிரம் விஜயதாம் புவி. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்ம திவ்யபாதுகா சேவக ஸ்ரீவன்ஷரோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷரோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வாத்ஸ்ய ஸ்ரீ கிருஷ்ணமாரிய மகாதேசிகாய நமः. அஸ்மத் குருभ्यो நமः.